ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்லும் இந்த 5 விஷயங்களையும் யாருடனும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. 1. உங்கள் வெற்றியின் ரகசியம். உங்கள் வெற்றியை மற்றவர்களுக்கு சுய முன்னேற்றமாக கூறலாம், ஆனால் உங்கள் வெற்றியின் ரகசியங்களை பகிர்வது சரியல்ல. உலகம் எப்படி இருக்கிறது என்பதை காண்பது கடினம். எனவே எதையும் வெளிப்படையாக சொல்லாமல் செயல்படுவது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் சிக்கல்களை பகிராதீர்கள். நமது பிரச்சினைகளை பகிர்வது நம்மை சிறிது நிம்மதியாக மாற்றும். ஆனால் பிறர் தமது சிக்கல்களை கேட்க விரும்புகிறார்களா என்பது சந்தேகம். 70% பேர் உங்கள் பிரச்சினைகளை கேட்டு மகிழ்ச்சியடைவார்கள். 10% பேர் மட்டுமே உண்மையில் கவலைப்படுவார்கள். 3. உங்கள் கனவுகளை பகிராதீர்கள். உங்கள் இலக்குகளை வகுத்திருந்தால் அதை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். பகிர்வதால் உங்கள் எண்ணங்கள் மற்றும் நோக்கங்கள் மாறலாம். அனைவரும் ஒரே கருத்துக்களை கூறமாட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம். 4. உங்கள் வருமானத்தை யாரிடமும் பகிராதீர்கள். உங்கள் வருமானம் தனிப்பட்டது. இதை பற்றி வெளிப்படையாகச் சொல்லாமல் இருப்பது நல்லது. மற்றவர்கள் அறிந்தால் உங்களை பொறாமையாக காணலாம். 5. குடும்ப பிரச்சினைகளை யாரிடமும் பகிராதீர்கள். குடும்ப பிரச்சினைகள் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும். இதை பகிர்வதால் பிரச்சினை குறைவதற்கு பதிலாக அதிகரிக்கும். இது குடும்ப பிரச்சினை என்பதால் இதை குடும்பத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு 40 முதல் 50 வயதாகிவிட்டதா? அப்படியென்றால் இதை அவசியம் கேளுங்க. உடனே மனது ஏற்காது, ஆனால் இதுதான் உண்மை. நம்மில் யாருமே இன்னும் பல ஆண்டுகள் உயிரோடு இருக்கப் போவதில்லை. போகும்போது எதையும் எடுத்துக்கொண்டு போகப் போவதில்லை. ஆகவே சிக்கனமாக இருக்காதீங்க. செலவு செய்ய வேண்டியவற்றிற்கு செலவு செய்யுங்க. மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில மகிழ்ச்சியாக இருங்க. உங்களால முடிந்ததான தர்மங்களை யோசிக்காம செய்யுங்க. எதற்கும் கவலைப்படாதீங்க. நீங்க கவலைப்படுவதால எதையும் நிறுத்த முடியுமா? வருவது வந்தே தீரும். நாம இறந்த பிறகு நமது உடைமைகளுக்கு என்ன ஆகுமோ என்று கவலைப்படாதீங்க. அந்த நிலையில மற்றவர்களுடைய பாராட்டுகளோ அல்லது விமர்சனங்களோ உங்களுக்கு தெரியப்போவதில்லை. நீங்க கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் உங்கள் வாழ்க்கையோடு சேர்த்து முடிவிற்கு வந்துவிடும். உங்களை கேட்காமலேயே அவைகள் முடிக்கப்பட்டுவிடும். உங்களின் குழந்தைகளைப் பற்றி கவலைப்படாதீங்க. அவர்களின் வாழ்க்கை அவர்களுக்கு விதித்த விதிப்படிதான் அமையும். அதில் நீங்கள் எந்த மாற்றத்தையும் செய்வதற்கு வழியில்லை. சம்பாதிக்கிறேன் என்று பணத்தை தேடி அலையாதீங்க. பணம் ஆரோக்கியத்தை மீட்டுத் தராது. 1000 ஏக்கர் விளைநிலம் இருந்தாலும் நாளொன்றிற்கு அரை கிலோ அரிசிக்கு மேல் உங்களால் உண்ண முடியாது. அரண்மனையே என்றாலும் கண்ணை மூடி நிம்மதியாக தூங்க 8க்கு 8 இடமே போதும். ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை இல்லாத மனிதனை காட்டுங்கள் பார்க்கலாம். பணம், புகழ், சமூக அந்தஸ்து என்று மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீங்க. அதனால் உங்களின் நேரமும் ஆரோக்கியமும் தான் கெட்டுப்போகும்.